எல்லாருக்கும் வணக்கம். PALS ப்ரொஃபஸர் அசிஸ்டட் லேர்னிங்காக ஒரு ஆர்கனைசேஷனை ஐஐடி அலுமினை எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அது ஐஐடி மெட்ராஸ் பல வருஷங்களாக அதற்கான உள்ள சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக டயர் 2 டயர் 3 சிட்டிஸ், கொஞ்சம் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸில் அவங்களுக்கு உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள தேவையான ஒரு பாடத்திட்டங்கள், அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ட்ரைனிங், அதை தவிர கேட் பரீட்சை எழுதி அவங்க எம்டெக் அடுத்த லெவலுக்கு ஐஐடி ஐஐசி மாதிரி இன்ஸ்டியூஷனுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு ட்ரைனிங், இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். முதல் 4-5 வருஷத்தில் ஒரு 5-6 காலேஜ் இதுக்காக அவங்க பார்ட்னர் பண்ணாங்க. இன்றைக்கி 51 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு 100 இன்ஸ்டியூஷனாக அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக அவங்க PALS எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது குறிப்பாக ஐஐடியோட அலுமினை அவங்க இன்றைக்கி சொசைட்டிக்கு செய்கிற ஒரு தொண்டுன்னு இதை வச்சுக்கலாம். இதில் நிறையா இன்ஸ்டியூஷனில் இந்த PALS மூலமாக படித்து நிறையா பேர் கேட் பாஸ் பண்ணி அவங்க இங்கே வந்து ஐஐடிஸில் எம்டெக், எம்எஸ், பிஹெச்டி அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸுக்கு அட்மிட் ஆகியிருக்காங்க. இன்னும் நிறையா அட்மிட் ஆவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இப்போ வந்து இதில் அடுத்த உன்னத பாரதம் அப்படிங்கிறத பார்க்குறதே நமக்கு வந்து கோர் இன்ஜினியரிங்கில் நிறையா மாணவர்கள் தேவை, நிறையா மேன்பவர் நம்ம டெவலப் பண்ணோம். அது தவிர சஸ்டைனபிலிட்டி, அதுக்காகவும் நிறையா நம்ம மேன்பவர் க்ரியேட் பண்ணோம். சிவில் சர்வீசஸுக்கு டெக்னாலஜி பீப்புள் போனோம். இதற்காக பல எஃபர்ட்ஸ் இப்போ வந்து எடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அது PALSோடு சேர்ந்து ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி திருப்பதி, ஐஐடி புவனேஸ்வர் 5 டைரக்டர்ஸ் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லா ஐஐடிஸையும் சேர்ந்து இதற்கான நிறையா எஃபர்ட்ஸ் வருங்காலத்தில் எடுப்போம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், இன்றைக்கி QS ரேங்கில் நாங்கள் இது மட்டும் 200க்கு மேலே தான் இருந்தோம். 227, அதுக்கு முன்னாடி வருஷம் 285 இருந்தோம். இந்த தடவை 47 புள்ளிகள் அட்வான்ஸ் ஆகி இன்றைக்கி 180 ரேங்க்குள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் 200க்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். குறிப்பாக இதுக்கு ரீசன் வந்து நிறையா ரிசர்ச்சில் நிறையா சைட்டேஷன் பர் ஃபேக்கல்ட்டி, எத்தனை பேர் நம்மளோட ரிசர்ச் சைட் பண்ணுறாங்க, அதில் நிறையா ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்கோம். அகாடமிக் ரெப்யூட்டேஷன் அண்ட் எம்ப்ளாயர் ரெப்யூட்டேஷன், அதாவது வேறு அகாடமிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ஐஐடி மெட்ராஸை எப்படி அவங்க ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் இங்கே வந்து நம்ம பசங்களை வேலைக்கு எடுத்துருக்கவங்க எப்படி அவங்கள ரேட் பண்ணுறாங்க, இது ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்கோம் நம்மளோட எம்ப்ளாயர் ரெப்யூட்டேஷனை. இதனால் இந்த தடவை 47 புள்ளிகள் முன்னாடி வந்து 180வது ரேங்க் வந்திருக்கோம். குறிப்பாக இன்னும் இதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, இந்த இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னலாக நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்குது. அதனால் பல நேஷன்ஸோட அவங்களோட குளோபல் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி அதை வச்சு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டியில் சில ஹியூமனிட்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இதில் நம்ம வேலை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் டெக்னாலஜி இல்லை, நிறையா பாலிசிஸ் இருக்குது, நிறையா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதுலேயும் வேலை செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மூன்றாவது, எந்த இன்ஸ்டிடியூஷனுமே இந்த டாப் 50ல் வரணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக அதில் மெடிக்கல் டெக்னாலஜி இருக்க வேண்டும். மெடிசன்கிறது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிங்கிறது ஒரு பெரிய லெவலுக்கு இப்போ போயின்ட்டுருக்கு. அதனால் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே மெடிக்கல் டெக்னாலஜிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது 3 நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே இந்த டாப் 100 ரேங்க்குள்ளே வரத்துக்காக நாங்கள் எல்லா முயற்சியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இன்னொரு நேவல் ஆர்கிடெக்சர் கூட இன்னொரு பையன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல ஜெய் அட்வான்ஸ் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, மிஸ் ராஜேஸ்வரி. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாலக்காட் ஐஐடி கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அது என்ன கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு, ஃபஸ்ட்டு அலோகேஷனில் என்ன கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக ஒரு பையனுக்கு இன்றைக்கி ஐஐடி மெட்ராஸ் நேவல் ஆர்கிடெக்சர் கிடச்சிருக்கு. இது மாதிரி ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ், ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் அவங்க இது மாதிரி ரொம்ப இதில்
மலைவாழ் மக்கள் அது மாதிரி இருக்கிற இடத்துலேருந்தும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரூரல் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் ஐஐடிஎம்ங்கிறது நிஜமாகவே இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸில் நிஜமாகவே நாங்களுக்கு இந்த தடவை 837 டிகிரிஸ் கொடுத்தோம். அதில் 150 பேர் 1 lakh per annumக்கு கீழே இன்கம் வந்தவங்க. மீதி 100 பேர் வந்து 5 lakh கேர்ள்ஸ் 5 lakh per annum கீழே வந்தவங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சோஷியல் இம்பேக்ட் இருக்குது. இப்போ அட்வான்ஸ்லேயும் அது மாதிரி நடக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் இப்போ வந்து யூஜிசி வந்து 2 டிகிரி நீங்கள் ஒரே டைமில் பண்ணலான் இருக்கு. எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸில் நீங்கள் 30,000 பேர் இன்றைக்கி என்ரோல் பண்ணியிருக்காங்க. 38,000 பேர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 மேலே அவங்க வேறு ஒரு டிகிரி பகலில் பண்ணுறாங்க, ஈவினிங்கில் ஆன்லைனில் இந்த டிகிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் 2 டிகிரி ஒரே டைமில் பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சிவில் இன்ஜினியருக்கு ரொபோட்டிக் ஆட்டோமேஷன் தேவைப்படுது. அவங்களுக்கு இப்போ வந்து ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு ஆட்டோமேஷன் தேவைப்படுது. அதனால் அவங்க சிவில் இன்ஜினியரிங்கும் படித்து ரொபோட்டிக்ஸையும் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல வேலை வாய்ப்பு, நிறைய ஆய்வு பண்ணுறதுக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நிறையா ஐடியாஸும் கிடைக்குங்கிறது என்னோட. பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ரெண்டும் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ பிஎஸ்சில் ஏரோஸ்பேஸ் ட்ரோனில் ஒன்று கொண்டு வரலான்னு இப்போ ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அது பண்ணினா இன்னும் ஒரு இந்த அடுத்த செப்டம்பர் அக்டோபர், இப்போ வர செப்டம்பர் அக்டோபரில் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இன்னும் ஃபுல்லாக ஃபார்மேஷன் முடியல, பட் ஆனால் நிச்சயமாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ.